அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். 19வது வசனம் 20வது வசனத்தினுடைய ஏயை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19, 20 ஏயும். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென், ஆமென். சின்னாக்கள் எல்லாரும் எழுத வேணும் இல்ல, நான் சொல்ற கோட்டேஷனல் பொதுவாக எல்லாரும் எழுதி வச்சிருக்கணும், கவனிப்பேன். இந்த வருஷம் ஈவினிங்லையும் எல்லாம் பார்க்கிறபடியால எல்லாரும் நோட்ஸில் கவனம் எழுதி இருக்கணும், எல்லா கோட்டேஷனும். ஃபைன், பெரியாக்களுக்கு சொல்ல தேவை, எல்லாரும் நோட் பண்ணுவீங்க. அதில் நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டுல இருந்து இன்னும் ஒரு பிரசங்க தொடரை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய தலைப்பு பூமிக்கு அடுத்த சிந்தை. பூமிக்கு அடுத்த சிந்தை, earthly minded என்கிற அந்த பிரசங்க தொடரை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். பூமிக்கு அடுத்த சிந்தை, அதை நாங்கள் இன்னும் ஒரு விதமாக நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்றோம்னு சொன்னா காஸ்மோபொலைட் என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லியிருந்தாங்க. காஸ்மோபொலைட், உலகத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்தல், உலகத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்தல். அதுல இந்த பிரசங்க தொடர் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு டென்டேட்டிவ் அஜெண்டா தந்திருப்பினோம். சோ அது இந்த வருஷம் மட்டுமில்லை, அடுத்த வருஷமும் அந்த பிரசங்க தொடர் போறபடியால அதில் நீங்கள் தொடர்ச்சியாக அதை கவனித்து கொள்ளுங்க. நாங்கள் போன வாரம் எங்களுக்கு 1வது வாரம், அதனால நாங்கள் அதை போன வாரம் தொடங்கி இருந்தோம். இன்றைக்கு 2வது வாரம். ஆகியால அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க, இதுல நான் மண்ணுலக மனநிலை என்று நான் அதை தமிழ்ல அடித்திருக்கிறேன். மண்ணுலக மனநிலை அல்லது பூமிக்கு அடுத்த சிந்தை, பூமிக்குரியவைகளை சிந்தித்தல் என்கிறதான் அந்த பிரசங்கத்தோட. அதில் இந்த பகுதியை குறித்து நாங்கள் இதனுடைய கான்டெக்ஸ்ட், இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுலனூடாக எழுத வைக்கல, எந்த பின்னணியில் அவர் அதை எழுதியிருந்தார் என்று நாங்கள் முதலாவது இந்த கான்டெக்ஸ்டை நாங்கள் விளங்கி இருந்தோம். இந்த கடிதம் பிலிப்பு சபைக்கு எழுதப்பட்டது. பிலிப்பு சபை எங்களுக்கு தெரியும், அது ஐரோப்பாவில், யூரோப்பில் ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது கிறிஸ்தவ சபை. ஐரோப்பாவில் ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது கிறிஸ்தவ சபை அது பிலிப்பு சபை. அந்த பிலிப்பு சபையினுடைய குடிமக்களாக அல்லது அதனுடைய அங்கத்தவர்களாக வந்திருந்தவர்கள் முதன்மையானவர்கள் அவர்கள் ரோமர் தான் அந்த சபையினுடைய முதன்மையான குடிமக்கள். அதே நேரம் அவர்கள் வேற சில இடங்களிலிருந்து வந்து அங்க வசித்து கொண்டிருந்தாலும் அதுல இருக்கக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் அவர்கள் ஃப்ரீ சிட்டிசன் அல்ல, அவர்கள் ரோம குடியுரிமையை கொண்டிருந்த மக்கள். அதில் அவர்களுக்குள்ள முதல் தடவையாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அங்க அப்போஸ்தலனாகிய பவுலினூடாக அங்க சபை ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது, பிலிப்பு சபை. அதில் இந்த பிலிப்பு பட்டணம், பிலிப்பாய் என்று நாங்கள் சொல்லுறது அப்போஸ்தலர்ல நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் 16வது அதிகாரம். அது மெசிடோனியா என்று சொல்லப்படுகிற மெக்கடோனியா அந்த நாடு. அது நாம இப்ப சொல்ற அந்த கிரீஸ் என்னுடைய கிரேக்க பேரரசத்தான் அது நாங்கள் சொல்லுறது. அதில் அந்த கிரேக்க பேரரசினுடைய தலைமை நகரங்களில் ஒன்றாக இருந்த ஒரு நகரம் எங்கட கொழும்பு, அடுத்த ஸ்ரீ ஜவத்னபுர, கண்டி, அப்படி என்ற மாதிரி அந்த முக்கியமான பெரும் நகரங்கள்ல போல ஆட்சிகளில் இருந்த ஒன்றுதான் பிலிப்பு பட்டணம்.
அதில் அந்த பிலிப்பு அந்த பட்டணத்துல குடியேற்றப்பட்டவர்கள் ரோம ராணுவ போர் வீரர்கள், அவர்கள் நாங்க ஃப்ரீ சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் குடியேற்றப்பட்டிருந்தார்கள். அது எங்களுக்கு தெரியும். கிறிஸ்துக்கு முன் 46வது ஆண்டு ஆகஸ்டஸ் சீசார், அதாவது அகுஸ்து ராஜன் பிலிப்பு சமர்ல மெசிடோனியா கிரேக்கர் அதுல தோத்தவர்கள். அந்த தோல்வியோட அவர்கள் ரோம ஆட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அதனால டாக்ஸ் ஃப்ரீ, அடுத்தது அவர்களுக்கான நிலம் ஓனர்ஷிப், நிலத்துக்கான உரிமை, அதே நேரம் வாட்டிங் பவர், எல்லாம் வாட் பண்ணலாம், அவர்கள் ஃபுல் சிட்டிசன்ஷிப். ஆகல இது ரோமர்களா இல்லாத எவருக்கும் அதுல அப்படி இல்லை. ரோம சிட்டிசன்ஸ் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமைகள் இருந்தது. அதனால எங்களுக்கு தெரியும் ரோமருடைய ஆட்சிக்குள்ள வந்திருந்த பலஸ்தீன்ல கூட அவர்கள் ஓட் பண்ண இயலாது. யாரு தங்களுக்கு மேல ஆளுறது, தாங்கள் என்ன செய்யலாம், பலஸ்தீனாவில் கூட ஓட் பண்ண இயலாது. அப்படி ஓட் பண்ணக்கூடியவர்கள் அது பவுல் அப்போஸ்தலன் மாதிரி இருக்கிற ஒன்றில் அந்த ரோம குடிய உரிமையோட பிறந்து இருக்க வேணும், அல்லது ரோம குடியுரிமையை வாங்கி இருக்க வேணும். அவ்வளவு காசு கொடுத்து வேணும் அந்த குடியுரிமை. அதனால அப்படிப்பட்ட அந்த பின்னணியில தான் இப்ப இந்த கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஃப்ரீ சிட்டிசன்ஸ், அதாவது குடியுரிமையை கொண்டு ரோம குடியுரிமையை கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த கடிதம் எழுதப்படையல அவர் சிட்டிசன்ஷிப்பை பற்றி தான் அவர் இந்த இடத்துல கலைக்கிறார். நம்முடைய குடியிருப்போ, அது இங்கிலீஷ்ல அவர் சிட்டிசன்ஷிப், அதாவது சரியா சொல்ல நம்முடைய பிரசா உரிமையோ அல்லது நம்முடைய குடியுரிமையோ பரலோகத்தில் உண்டு. அதாவது பரலோகத்துக்குரிய ஆட்சியினுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பரலோகம் எங்களை ஆண்டு கொண்டிருக்குது. எப்படி ரோமாபுரியில இல்லாட்டியும் அல்லது அதாவது இத்தாலியில இல்லாட்டியும் ரோம்ல இல்லாம அதுல இருந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிலிப்பாய் பட்டணத்தில் ரோம பிரசைகள் வாழ்ந்தாலும், அவர்கள் இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்தாலும் அவர்கள் ஆளப்படுகிற ஆட்சி சட்டம் அந்த ரோமாவில இருந்து இயற்றப்படுகிற சட்டம். அங்க சீசாருடைய ஆட்சிதான் அவர்கள் கண்ணுக்கு காணாட்டியும் அந்த சட்டங்களால் அவர்கள் ஆளப்பட்டு கொண்டிருந்துச்சு. அவர்கள் அதை சொல்றதிலேயும் அவர்களுக்கு பெருமையும் இருந்தது. இப்ப நான் அமெரிக்கன் சிட்டிசன், நான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன், நான் கனேடியன் சிட்டிசன் என்றோன்னு இங்கிருந்து போன தமிழாக்களே நீங்கள அவளுக்கு இங்க ஏதாவது குண்டுவெடிப்பு அல்லது இங்க ஏதாவது பிரச்சனை என்ற உடனே அங்க இருக்கிற அந்த அவர்களுடைய எம்பசி அல்லது அவர்களுடைய நாட்டு தூதரங்கள் உடனடியாக அறிவித்தலுடன் அது எங்களுடைய நாட்டு பிரசை. ஆனா பிறந்தது யாழ்ப்பாணம். இப்ப நாட்டு பிரசை ஆஸ்திரேலியாவோ அல்லது கனடாவோ இருக்கு. அப்ப அவர்களுக்கு ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸை விட கூட ஜாக்கிரதையும் கவனிப்பும் இருக்கும். ஏன்னா அந்த நாட்டு ஆக்களுப்பு அவங்க. அதனால உடனடியா அதுக்கு இந்த நாட்டில் அரசாங்கம் சரியான கவனம் எடுக்கும். அவள் தங்கட நாட்டு பிரசைகளை விட, ஏன்னா வெளிநாட்டு பிரசையோரால் இறந்து போனா அது சர்வதேச ரீதியில தங்களுக்கு பெரிய அழுத்தங்களும் தங்களுடைய பாதுகாப்பின் மேலால தங்களோட வருமானங்கள், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐநா மற்றது IMF இப்படிப்பட்ட பல விஷயங்களால உங்களுக்கு நாட்டில் மனித உரிமை பிரச்சனை, உங்களுக்கு சுதந்திரங்கள் இல்ல, உங்களுக்கு சரியான பயங்கரவாதங்கள் இப்படி என்று சொன்ன எல்லாரும் சரியான கவனம் வேற நாட்டு சிட்டிசன் ஆக்கல. அதுவும் மேற்கத்திய நாட்டு சிட்டிசன்ஷிப்ல சரியான பாகிஸ்தான்ல இருந்து வந்தான் சொன்னா பெருசா கவனிக்கிறது இல்ல. ஆனா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, UK என்ற உடனே சரியான ஒரு அலர்ட் ஆயிருப்பினும், ஆனா அந்த தமிழ்நாக்கள்ல அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. பிறந்தது தமிழ், ஆனா பெற்றிருக்கிறேன் குடியுரிமை அங்க. ஆனா அவங்க இங்க வந்து இருந்தாலும் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி அந்த சட்டமும் அவர்களுடைய ஐடென்டிட்டி அடையாளமும் அவர்கள் ஆளப்படுகிறதுக்குரிய ஆட்சியும் அங்கிருந்து கவனம் எடுத்துப்பட்டு கொண்டிருக்கும் உடனடியாக. கண்டியில கிட்ட போன வருஷங்கள் நடைபெற்ற 2-3 வருஷத்துக்கு முன் நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்புகள் அல்லது முஸ்லிம் இந்த கலவரங்களை டக்கண்டு பெரும் சிக்னல் கொடுத்து தங்களோட பிரசையில் கவனமா இருக்க சொல்லி எல்லாம் அங்கிருந்து அவங்க நியூஸில் பாஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க சிங்களாக்களும் தமிழாக்களும் தான், அதுல ஒரு சில வெள்ளையாக்களும் இருக்கலாம். ஆனா அப்ப நம்முடைய ஆக்களும் பாஸ்போர்ட்டை காட்டி நாங்கள் இப்ப ஸ்ரீலங்கனில நாங்கள் அமெரிக்கன், ஆஸ்திரேலியன் தனி அந்த அடையாளம் குடியுரிமை இதன்றோட பெற்றும் கவனிப்பு. எங்களோட குடியிருப்பு நாங்கள் பரலோக சிட்டிசன், நாங்கள்
citizenship from heaven. Ella Oranos. Ella Oranos. Alla Oranos உடைய citizenship நாங்க Oranos citizens. நாங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இல்ல, நாங்க ஒரானோஸ். அமெரிக்காவோட எவ்வளவு பெரிய இடம். ஆகையால அப்படிப்பட்ட அந்த குடியுரிமையில இருக்கிறோம் என்றதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொண்டிருக்கிறார் பவுலூடாக. அவங்களுக்கு விளங்க தான் எழுதுற அவங்க ஃப்ரீ பீப்புளா, சுதந்திரவாதிகளா, அமெரிக்க ரோமன் சிட்டிசன்ஸ் வாழ்றையாக்களுக்கு சிட்டிசன்ஷிப் கதை சொன்னா அப்ப ஓட்டிங் பவர், அந்த பவர், இது ஆட்சியே நாங்கள் எல்லாம் எங்களை லேசில ஒரு பேரரசனுடைய மக்கள் நாங்கள் எல்லாம், பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசன் கிறிஸ்துனுடைய மக்கள் நீங்கள். அதனால பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறதுல கவனமா இருக்கணும் என்றால் இப்ப வார்னிங் போய் கொண்டிருக்கிறது. அதனால பரலோகத்துக்கு அடுத்தவைகள் சிந்திக்க வேணும். பூமிக்கு அடுத்தவைகள்ல சிந்திக்கிறது அது பாவம், அது பிரச்சனை என்றதான் இந்த அதிகாரத்தில் அவர் எழுத தொடங்குறார். இதான் அந்த கான்டெக்ஸ்ட். அப்ப இதுல குறிப்பாக எழுதினது பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அவர்கள் என்று சொன்ன அந்த கதைக்கப்பட்ட அந்த மூன்றாம் நபர்ல கதைக்கப்படுகிற அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை, அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய தேவன், அவர்களுடைய மகிமை, அவர்கள் என்றால் அப்ப அவர் படற்கையில கதைக்கிறார். அப்ப வேறு யாரையோ பற்றி அந்த சபைக்கு எழுதி கொண்டிருக்கிறார். அந்த சபையில இருந்த ஆட்களை அல்ல, அந்த சபையில இல்லாம ஆனா அந்த சபையில தாக்கங்களை கொண்டிருக்கிற சில பேரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். அந்த ஆட்கள் யார் என்று பார்த்தா கிறிஸ்தவர்களாகி ஞானஸ்நானம் எடுத்து ஆனா இன்னும் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திச்சு கொண்டிருக்கிற ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய யோசனை எல்லாம் அவருடைய கடவுளே வயிறு, அவர்களுடைய பெருமை எல்லாம் வெறும் அவமானம்தான். அவர்கள் தங்களோட அவமானத்தை தான், தங்களோட வெட்கத்தை தான் புழுகி கொண்டிருக்கிறேன். முழுக்க முழுக்க அவர்கள் பூமிக்குரிய சிந்தியோடு இருக்கிறார்கள். அதனால கவனம். ஆனால் நம்முடைய குடியிருப்போம் அது ஆனால் இல்ல, தமிழ்ல ஆனால் ஏனென்றால் என்றது இல்ல. அப்ப அந்த கவனம் அதான். அதை நாங்கள் அது கிரீக்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் அவர் சிட்டிசன்ஷிப். அதான் நான் போட்டேன் ஏன் என்றால் நான் அதை போட்டேன். ஏன் என்னில் ஏன் என்று கேட்பீங்களா, நம்மட குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அதுல இந்த பின்னணியில தான் இந்த கடிதம், இந்த வசனம் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்குது. அதுல நாங்கள் இப்ப பரலோக குடியிருப்பாளர்களை பற்றிய சிந்தனை அது இதனுடைய பிரசங்கத்தொடர நியமா அது அடுத்த வருஷம் தான் அது தொடங்கும். ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா நாங்கள் பூமிக்கு அடுத்த குடியிருப்பாளர்களுடைய சிந்தனை என்றா என்ன, ஏதோ பரிசுத்த ஆவியானவர் இங்க வெறுக்கிறார், அதனுடைய பாவத்தன்மையில அப்படிப்பட்டியாக்கள் ஏன் அழிய போறினோம், ஏன் அவர்களுடைய கடவுளே வயிறு கண்டு இந்த இடத்துல அந்த பாவம் சொல்லப்படும், அவர்கள் புழுகிற அல்லது அவர்கள் பெருமைப்படுற விஷயமே அது வெறும் அவமானமான வெக்கமான விஷயம் என்று கதைக்கிற அளவுக்கு என்னென்ன கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யுறீனம். அதனால நம்ம காலத்துக்கும் அது பொருந்தும். கிறிஸ்தவர்கள் என்ற பேரில ஞானஸ்தானம் எடுத்து ஆனா அழிய போற யாக்களும், வைத்த கடவுளா கொண்டிருக்கிற யாக்களும், தங்களோட வெக்கத்தை தான் பெருமையா கதைக்கிற யாக்களும் முழுக்க முழுக்க பூமிக்குரியகளை மட்டும் மண்டைக்களை வச்சு கொண்டிருக்கிற யாக்களையும் பற்றி தான் நாங்கள் சிந்திக்க போறோம். அதனால நம்மளையும் யாராவது நாங்கள் அப்படி இருந்துருக்கிறோமோ என்றதை நாம பரிசோதிக்கிறதுக்கும், அப்படிப்பட்ட சிந்தனைகள் எங்களுக்குள்ள எந்த அளவு தூரம் இருக்குது அல்லது நாங்கள் அதுல இருந்து காக்கப்படுறதுக்கான வழிகள் என்ன, அல்லது நம்மளோட கதைக்க போற அல்லது நாமல் தொடர்படுகிற நபர்கள் கிறிஸ்துவனுடைய பேர்ல இருக்கிறார்கள் உண்மையிலே ஏற்றி மைண்டடான ஆக்களா, அவர்கள் பூமிக்குரியவர்களை தான் யோசிக்கிறையாக்களாண்டு என்னென்ன அடையாளம் காணறது, அல்லது அவர்கள் பரலோகத்துக்குரிய சிந்தியோடு இருக்கிறவர்களாண்டு என்னென்ன அடையாளம் காணறது என்கிற இந்த மாதிரியான தனிப்பட்ட கிறிஸ்தவன் வாழ்க்கை நடத்தையை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க போறோம். அதனால இந்த பேக்ரவுண்ட நான் சென்ற வாரமே நாம அதை பார்த்துட்டோம். இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறது என்றால் என்னத்தை நாங்கள் கருத இல்லை. விளங்குதோ? அதாவது மண்ணுலக மனநிலை என்று நாங்கள் எதை சொல்ல அதை கிளியர் பண்ணிட்டுட்டா தான்
பிறகு கனவேருக்கு பிரச்சனை வரும். நாம அப்ப இந்த உலக விஷயத்தை பற்றி ஒன்றுமே யோசிக்க கூடாதா? இந்த உலகத்துக்குரிய விடயங்கள் ஒன்றை பற்றி நாம அப்ப அக்கறை இருக்க கூடாதா? என்ன இந்த பூமிக்குரியதுகளை சிந்திக்க கூடாதுன்னா அப்ப அப்புறம் என்ன வாழ்றோம் இந்த பூமியில்? அதனால ஃபர்ஸ்ட் திங் we need to clarify and clear it out. What do we meant by earthly minded? Earthly minded இல்ல அந்த cosmopolite என்றா நாங்கள் எதை கருத இல்லை, நாங்கள் அதை எதை உலக சிந்தனை அல்லது மாம்சத்துக்குரிய சிந்தனை அல்லது பூமிக்குரிய சிந்தனை என்று சொல்ல இல்லை என்றதை நாங்கள் முதல் இன்றைக்கு நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் என்றா. பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக அட்டாக் பண்ண போறது அந்த மண்ணுலக மனநிலையை தான். அதில் நாங்கள் அடுத்த தலைப்புகளில் மண்ணுலக மனதை கண்டறியல என்ன நாங்கள் அதுல ஒரு 7, 8, 9 சத்தியங்களை பார்ப்போம். அந்த சத்தியங்களோட தான் நாமல் மண்ணுலக சிந்தனை இருக்கிறோமா இல்லையான்றது வெளியில தான். அதுல முதல் இப்ப இன்றைக்கு எது மண்ணுலக சிந்தை இல்லை, எது மண்ணுலக சிந்தை இல்லை அல்லது மண்ணுலக மனநிலை எது அல்ல என்கிறத நாங்கள் கிளியர் பண்ணுவோம். அதுல சகோதரரே நமக்கு தெரியும் வேதத்துல பல பகுதிகளில் இருந்து நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒன்று ஆண்டவற்ற பக்கம் இருந்து, அடுத்தது கர்த்தருடைய படைப்பிலிருந்து, கர்த்தருடைய பராமரிப்பிலிருந்து, கர்த்தருடைய கற்பனைகள்ல இருந்து நாங்கள் மண் உலகத்தை பற்றி சிந்திக்க சொல்லி வேதமங்களுக்கு கதைக்கும். ஆல்ரைட். அப்ப குறிப்பா முதலாவது அப்ப பாயிண்ட் நாமல் எழுதுவோம். முதலாவது பாயிண்ட் நாமல் எழுதலாம். படைப்பின் கடவுள் பூமி கடுத்தவைகளை பற்றி சிந்திக்கிறார். படைப்பின் கடவுள் பூமி கடுத்தவைகளை பற்றி சிந்திக்கிறார். படைப்பின் கடவுள் பூமி கடுத்தவைகளை பற்றி சிந்திக்கிறார். அப்ப இந்த உலகத்தை இந்த பூமியை படைக்கலையே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆண்டவர் பூமியை பற்றி யோசித்த பூமியை படைக்கிறார். அதுல பூமிக்குரியவைகள், பூமியில என்னென்ன இருக்கணும், பூமியில என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட வேணும் என்றதுல அவர் சிந்திச்சபடியாத்தான் அவர் 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 6 நாள் பூமிக்குரிய விடயங்களை சிந்திச்சு ஒழுங்கு அவர் படைச்சவர். அதுல எங்கட பரமபிதா பூமிக்குரியவளை சிந்திக்காம அவர் படைக்க இல்லை. அப்படி என்ன நாம கதைக்க போற பூமிக்குரிய மனநிலை, பூமிக்குரிய மனநிலை நாம பிழை பாவம் என்று கதைக்க போற விஷயம் கர்த்தர் பூமிக்குரிய விடயங்களை படைச்சதுகளை அப்ப நாம கதைக்க இல்லை. நம்பர் 1, படைப்பின் கடவுள் பூமிக்குரிய விடயங்களை பற்றி யோசிக்கிறார் என்றா கர்த்தர் படைத்த விஷயங்களை நாங்கள் பூமிக்குரிய விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் வரவிலக்கணப்படுத்த இல்லை. அப்படி கர்த்தரும் பாவம் செய்கிறார் என்று லாகும். அது எவ்வளவு ஒரு அபத்தம், தேவதூஷணம். பூமி earthly mindedness என்று நாம கதை கேட்கல. கடவுளும் ஏர்த்தை பற்றி அவர் மைண்ட் பண்ணுறார். ஆண்டவருக்கும் இந்த பூமியை குறித்து கரிசனை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் அதை குறிப்பாக படைப்பில் அவர் அதை செய்திருக்கிறார். நாங்கள் படைப்பிலேயே அந்த விஷயத்தை தேவன் 6 நாள் கவனிச்சு அவர் படைச்சு அவர் கவனிச்சிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி அதுல 3ஆம் நாள் அவர் நமக்கு மனுஷனை படைக்கிறது முன்னுக்கு அவர் சாப்பாடு எல்லாம் படைச்சு முடிச்சுட்டார். எத்தனை நாள் சாப்பாடு? ஆமா, 3ஆம் நாள். 3ஆம் நாள் தான் சாப்பாடு அவர் படைச்சார். ஆனா மனுஷனை படைச்சது 6ஆம் நாள். அப்ப அவருக்கு தெரியும் வாயும் வகரையும் அவர் படைக்கிறதுக்கு முன்னமே அந்த வாய்க்கும் வகுத்துக்கும் என்ன சேவை என்றது அவர் முதலே 2 நாளைக்கு முன்னுக்கே அவர் ஏற்பாடு செய்தாச்சு.
அதெல்லாம் சொல்றோம், எங்கட வயிற்றுக்கும் எங்கட வாய்க்கும் என்ன ருசி என்ன தேவை என்றது படைப்பிலே அவர் வலு கவனமா யோசிச்சு சிந்திச்சு படைச்சு போட்டுதான் சொன்னார். இந்த பசும் புல் பூண்டுகளை உங்களுக்கு ஆகாரமாகவும் அதனிடம் எல்லா நெபேஷ் சாயாவுக்கு நான் ஆகாரமாக கொடுத்திருக்கிறேன். அதுல வயிறு வாய் என்று கதை கேட்கல. எங்களுடைய வயிறு வாயை குறிச்சும் சாப்பாடுல குறிச்சும் ஏற்கனவே அவர் இந்த பூமியில மனுஷன் வாழ்க்கையினுடைய அந்த அவசியப்பாடுகளை குறித்து அவர் கரிசனை எடுத்துக்கொண்டுதான் எடுத்தவர் அப்பவே. அதனால பூமிக்குரியவரை சிந்தித்தல் என்று சொல்லிக்கல, கடவுள் படைச்ச அந்த படைப்புகளை பூமிக்குரியவைகளை பற்றி சிந்திக்கிறதுகள் என்று நாம பாவமா கண்டம் பண்றது இல்லை. நாம சொல்ல வாரோம், இவன் பாவத்துக்கு பிறகும் ஆதியாமம் 9ஆம் அதிகாரத்தில் மரமும் மரக்கறியல் பத்தாது, அதுல இருந்து அது பூமியினுடைய சீதோஷ நிலைமைகள் சகலதும் எல்லாம் மாறி போச்சுது. அதில் இருந்த பலதும் அழிஞ்சும் போச்சுது. மனுஷன் இனி இந்த புல் பூண்டு மரக்கறி இதனால வாழ இயலாதபடி அல்லதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் உலகத்தை படைச்சு 1750வது வருஷம் அவர் நோவாவுக்கு சொன்னார், இப்ப நெபேஷ் சாயாக்களை உங்களுக்கு நான் ஆகாரமா தர்றேன். நெபேஷ் சாயா செத்தம் இருக்கிற ஏனைய படைப்புகளையும் உங்களுக்கு நான் ஆகாரமாய் தாரேன். அதனால நீங்கள் அதுகளையும் இனி சாப்பிடலாம். அதுல பாவத்துக்கு பிறகும் கடவுள் பூமி கடுத்தவளை குறித்து சிந்திச்சவர். கடவுள் பாவத்துக்கு பிறகும் மனுஷன் வயிற்றை குறித்து அவர் சிந்திச்சவர். ஏன்னா வயிறு என்று கதைக்கிறோம்டா, இந்த வசனத்துல அந்த அவங்களோட பாவத்தை பெருக பண்ணின ஒரு விஷயத்துக்கு ஃபாலோ பண்ண அவர்களுடைய கடவுள் வயிறு என்று. அப்ப ஆனா நம்மட கடவுள் நம்மட வயிற்றுக்கு தேவையானதுகள் எல்லாம் அவர் படைப்பிலேயும் அவர் முதலே அவர் உருவாக்கி தந்து போட்டு எங்களை படைச்சவர். அவர் உலகத்தை அழிச்சா பிறகும் அவர் இறங்கி வந்த பிறகு உடன்படிக்கை பண்ணின பிறகு அவர் சொல்லுற முதல் விஷயம், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் இதை தாரேன். அதனால அவர் பூமிக்கு அடுத்தவர்களை குறித்து சிந்திக்கிறார். அதனால பூமிக்கு அடுத்தவர்களை குறித்து கெட்ட சிந்திக்கிறது ஒரு காலம் பாவம் இல்லை. அதே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மத்தேயு இல்ல மத்தேயு 5ஆம் அதிகாரமா மத்தேயு ஆன்சர் மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் இவையெல்லாம் வேண்டி வந்து பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:30 மத்தேயு 32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். That means he is in his mind that these things are necessary for our sustenance. எங்களோட உயிர் பிழைப்புக்கும் உயிர் வாழ்க்கைக்கும் இதுதான் அவசியம் என்று அவர் சிந்தனையுடன் இருக்கிறார். பூமிக்கு அடுத்த சிந்தனை நம்மட உயிர் வாழ்க்கையையும் அவசியங்களையும் இல்லாமலாக்கிறத பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. பூமிக்குரிய சிந்தை என்று நாங்கள் சொல்லேக்க நாங்கள் உயிர் வாழ்றதுக்கும் எங்களுடைய அவசியங்களுக்குமான விடயங்களை பற்றி யோசிக்கிறது, அது பூமி கருத்துக்களை சிந்திக்கிறது என்று அர்த்தம் அல்ல. அதுல ஆதியாமம் 1ஆம் அதிகாரம், பிறகு ஆதியாமம் 9ஆம் அதிகாரம், பிறகு மத்தேயு 6ஆம் அதிகாரம். படைப்பின் கடவுள் தன்னுடைய படைப்புகளுக்கு வேண்டியவளை குறித்து அவர் இன்னும் அந்த பூமிக்குரிய சிந்தையை கொண்டிருக்கிறார். மண் உலக சிந்தையை அவர் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ஆவியான கடவுள் மண் உலக சிந்தையை கொண்டிருக்கிறார். அது பாவமே அல்ல, பாவமே அல்ல. இரண்டாவது விஷயம், இரண்டாவது விடயம், எங்களின் இரட்சகர் எங்களின் இரட்சகர்
எங்களுடைய உணவுக்காக நாளாந்தம் ஜெபிக்க கற்றுத் தந்திருக்கிறார். எங்களுடைய இரட்சகர் எங்களுடைய உணவுக்காக நாளாந்தம் மன்றாட கற்றுத் தந்திருக்கிறார். மத்தேயு 6:11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். பாத்தீங்களா? அப்ப நீங்கள் உலக சிந்தனையில இருக்கிறீர்கள், ஏன்னா பூமிக்கு அடுத்ததான் சிந்திக்கிறீர்கள், நீங்கள் சபிக்கிறீர்கள் நாளாந்தம். அதான் சொல்றோம், நாளாந்தம் எங்களுடைய சாப்பாட்டுக்காக மண்டாட எங்களுக்கு கற்று தந்தது கடவுள். அதனால சாப்பாட்டுக்காக சபிக்கிறது பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறது அர்த்தம் அல்ல. பிலிப்பியர் 3:19 பரிசுத்த ஆவியானவர் வெறுத்து கண்டிக்கிற பூமி கடுத்தவைகளை சிந்தித்தல் என்பது நாளாந்தம் எங்கட உணவுக்காக செபிக்கிறது உள்ளடக்க இல்லை. நாங்கள் அந்த விண்ணப்பத்தில் என்னத்துக்காக நாம மண்டாடுறோம்? நாங்கள் நான்காவது விண்ணப்பத்தில் என்னத்துக்காக ஜெபிக்கிறோம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று நான்காவது விண்ணப்பம் யாது? என்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தார். நான்காவது விண்ணப்பத்தில் எதற்காக நாங்கள் மன்றாடுகிறோம்? நமது உடலுக்கும் ஆவிக்கும் வேண்டி எல்லாவற்றையும் கத்த தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அதுல உடலுக்குரியது என்று தொடங்கியங்களே அது மண்ணுக்குரியது. மண்ணுக்குரிய சிந்தைய பற்றி எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார. ஜெபம் பண்ற மண்ணுக்குரிய உடலுக்குரிய விஷயங்களை பற்றி ஜெபிக்க ஆண்டர் கற்றுத்தந்ததுனால நிச்சயமா அது பூமிக்குரியவரை அடுத்தவரை சிந்திக்கிறதா தமிழ் விளங்குதா? பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிற தமிழ் 2 Corinthians 5:1 அப்போஸ்தலன் பவுலினூடாக பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. அப்ப உடலை பற்றி அங்க கதை கேட்கல. 2 Corinthians 5:1 எழுதுறீங்க, நோட் பண்றீங்க. அவர் பாடி எங்கட பூமிக்குரிய இந்த கூடாரம் அது அழிஞ்சு போனாலும், ஆனா நாங்கள் வாழும் வரைக்கும் அந்த பூமிக்குரிய கூடாரத்தை கவனமா போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்று கடவுள் எங்களுக்கு ஜெபிக்க கற்று தந்திருக்கிறார். அதே நேரம் அதனுடைய சுகவாழ்வுக்கு வேண்டியவற்றை நாங்கள் அந்த ஜெபத்துக்கெல்லாம் கேட்கிறோம். எங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தர வேணும். எங்களோட உடலுக்கு தேவையான எல்லாம் என்றேக்கல, உடலுக்கான சுகம், உடலுக்கான ஆறுதல், உடலுக்கான மருந்து, உடலுக்கான உணவு, அதில் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அதை பாதுகாப்போம். எல்லாத்துக்கும் நாங்கள் மண்டாடுறோம். அப்ப இந்த பூமியில எங்களோட உடலுக்குரிய ஆகாரம், உடலுக்கு தேவையான மருந்து, உடலுக்கு தேவையான சௌகரியம், உடலுக்கு தேவையான பாதுகாப்பு, 4 விஷயங்களுக்காக நாங்கள் அதை மண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெறுமனே அடிப்படை தேவையான சாப்பாட்டுக்கு மட்டும் மண்டாடையில, அந்த சாப்பாட்டுக்கு மேலதிகமாக எங்களுக்கு இந்த பாவத்தால இருக்கிற இந்த உலகத்துல கடவுள் சபிச்ச இந்த பூமியில நாம அவரை இன்னும் சார்ந்திருக்கிறதுக்காகவோ அல்லது எங்களுடைய வாசம் பண்ற பாவத்தை நாமல் இன்னும் ஒறுக்கிறதுக்காகவோ அல்லது எங்களுடைய முன்னிய பாவத்துக்காகவோ கடவுள் எங்களுக்கு வருத்தங்களை அனுமதிக்கிறார். வருத்தத்தை கடவுள் எங்களுக்கு அனுமதிக்கிறதுக்கு பல நோக்கங்கள் இருக்குது. அதை விசுவாச அறிக்கை தெளிவா எங்களுக்கு சொல்லுது. எங்களுடைய முன்னிய பாவத்துக்காக கடவுள் எங்களை அவர் எங்களை திருத்துறதுக்காக சிக்ஷிக்கிறதுக்காக அவர் வருத்தத்தை அனுப்புற, அல்லது எங்கள வாசம் பண்ற பாவத்தை நாம ஒறுக்கிறதுக்காக பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு போய் அவர் வருத்தத்தை அனுப்பிடுற, அல்லது நாம மற்றவர்களுக்கு ஆறுதலும் நன்மையுமா இருக்கிறதுக்கு எங்களை அந்த வழிகளால் அவர் கொண்டு போய்
நாமல் வருத்தத்தோட கடந்து போவங்களுக்கு அவர் செய்கிற அதுல இப்படி பல காரணங்கள் இருக்குது. தேவன் எங்களோட சரீரத்துல நோய்களை அவர் அனுமதிக்கிறதுக்கு. அப்படி அனுமதிக்கிற விஷயங்கள்ல இருந்து நாங்கள் மீட்கப்படுறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு இந்த பூமியில அவர் மருந்துகளையும் வச்சிருக்கிறார். அதனால உடல் பூமிக்குரிய இந்த கூடாரம் சுகமா இருக்க வேணும். அது கடவுளை சேவிக்கிறதுக்கு ஏற்ற விதத்துல அது ரிகவர் ஆகிட வேணும்ன்றதுக்காக கர்த்தர் அவர் படைச்ச புல்வூண்டுகள், கனி விருட்சங்கள், மரங்கள், மற்ற ஏனைய நெபேஸ் சாயாக்கள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பயன்படுத்தி கர்த்தர் மனுஷனுடைய இந்த பூமிக்குரிய உடலை பாதுகாக்கவும் ஆறுதல் அளிக்கவும் அத்தியாவசியங்கள் சந்திக்கவும் அதுல சௌகரியமா இருக்கவும் அவர் எங்களுக்கு கிருபைதான். அதனால அதுல பத்தி யோசிக்கிறது ஒரு நாள் பூமி கருத்துக்களை யோசிக்கிறது அர்த்தம் அல்ல. அதுகளை பற்றி அதுகளுக்காக நாம மனதை செலுத்துறது மண்ணுலக மனநிலை அல்ல. அதனால நாங்கள் அதை கவனிக்க வேண்டும். இதைத்தான் சில பேர் அப்போஸ்தலன் பவுல் அவர் எழுதேக்கல தீமோத்தேயுக்கு எழுதேக்கல இல்ல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா நல்லது, கடவுள் படைச்சதெல்லாம் நல்லது, தேவன் படைச்சதெல்லாம் நல்லது. பாம்பு நல்லதோ உன் பாம்பு நல்லது, பாம்புல விஷம் நல்லதோ உன் விஷம் நல்லது. சரியோ? அது மருந்தாவும் பாவிக்கிறோம். தேவன் படைச்சதெல்லாம் நல்லது, தள்ளப்படத்தக்கது ஒன்றும் இல்லை எங்களோட உடலை பாதுகாக்கிறது. ஆனா பிரச்சனை நம்மளோட பாவம் அதனுடைய நன்மைகளை நாம சரியா விளங்கிக் கொள்ள விடுவதில்லை. நம்மட பாவத்தால அதுகளும் பலவிதமான கற்ப வேதனைப்பட்டு கதறிக்கொண்டு சில வேளையில நாங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைக்கு பதிலாக எங்களோட பாவத்து நிமித்தம் அதுகள் எங்களுக்கு தண்டிக்கப்படத்தக்க தீமைத்தனமாக அது மாற்றப்படுது. ஆனா தேவன் படைச்சதெல்லாம் நல்லது, தேவன் படைச்சதெல்லாம் நல்லது. நாம சொல்ற கிருமிகள் நாம தான் கிருமி என்றோம். உண்மையில அத மைக்ரோபயோஸ் என்றோம் நாங்கள். அதாவது கண்ணுக்கு தெரியாத கடவுள் படைச்ச படைப்புகள். தேவன் அது நல்லதுக்கு தான் படைச்சவர். ஆனா அதே விஷயத்த பாவத்துக்கு பிறகு அவர் எங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கண்டும் உலகத்தை அவர் தண்டிக்கிறதுக்கண்டும் அதுகள்ல அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் காட்டு மிருகங்களை நல்லதற்கு நல்லெண்ணம் படைச்சவர். ஆனா பாவம் செய்கிற சாதியை அழிக்கிறதுக்கு அவர் காட்டு விலங்குகள் பாம்புகள் அனுப்பி அல்லது தேனிகளை அனுப்பி குழந்தைகளை அனுப்பி அவர் ஆக்களை சாக்கொள்ளுறார். நாம பார்த்தோம் அற்புதம் கூடாது கூடாது என்றோம். ஆனா தேவன் படைச்சதுல நல்லது. நாம தான் கூடாது, மனுஷர் தான் கூடாது. ஆக்கள் இந்த பூமியில கூடாத ஒன்றே ஒன்றா கடவுள சாயல படைச்சு பாவத்துல விழுந்த மனுஷன். இதான் மற்றதுல ரொம்ப பிரச்சனையா இருக்குது. குளிர் கூடாதது இல்ல. தேவன் படைப்பிலேயே அவர் சீதோஷண உஷ்ண நிலைகள் எல்லாத்தையும் சரியாத்தான் படைச்சிருந்தவர். நம்மட பாவம் தான் எல்லாத்தையும் குழப்பி போயிட்டு கிடக்கும். இப்ப கூட நம்மட பாவத்தை நாம 10 கற்பனையால கவனமாக நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும்டா அதனால வரக்கூடிய தாக்கங்களை தான் கட்டுப்படுத்துவாரு கர்த்தர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். பகலில வெயிலாயிலும் இரவுல நிலவாயிலும் சேதப்படுத்தாது என்ற பாவத்துக்கு பிறகு நிலவும் வெயிலும் எங்கள்ல பாதகமான தாக்கத்தை செலுத்த தொடங்குது. அதுல இல்ல பாதகம், எங்கெல்லாம் பாதகம் இருக்குது. நாமெல்லாம் கெட்டையாக்கள். ஆளால எங்களுடைய பாவத்துக்கும் தேவன் சபிச்சதால வந்த அந்த சாபத்தாலையும் தேவன் கனகச்சிதமா தன் ஞானத்தின்படி அதுகளையும் பயன்படுத்திக் கொள்ளுறார். அதனால நாங்கள் அந்த விடயங்களை பற்றிய சரியான அறிவு எங்களுக்கு தெரியாதபடியால நாமல் அதுல இருந்து தள்ளி நிற்கிறோம். உதாரணத்துக்கு பாம்பு ஒன்று வருகிறது, நாம ஐயோ பாம்பு எங்களுக்கு அதை எப்படி கையாளுறது என்ன மாதிரி அந்த விஷயங்களை நாம அதுல இருந்து நன்மையை பெறது இன்னும் எங்களுக்கு தெரியுது இல்லை. நமக்கு தான் பயமா கிடக்குது அல்லது அதுக்கும் பயமா கிடக்குது. நம்மளை கண்டு அது ஓடுறதா இல்லாட்டி அதை கண்டு நாம ஓடுறதா
இல்ல நாம படுற பாட்டுக்கு அது பயந்து ஓடுறதா, இப்படி பல விஷயங்கள். என்ன நமக்கு இப்ப நமக்கும் நெபேஷாயாவுக்கும் இடையில ஆண்டவர் பயத்தை வச்சுட்டார். அதனை நோவாவுக்கு சொன்னார், உங்களுக்கு பயப்படுற பயத்தை நான் அதுகள்ல வச்சிருக்கிறேன், அதனால இனி உங்களை கண்டா அதுகள் பயப்படும். என்ன நீங்கள் அதை கொல்ல போறீர்கள் என்று பயப்படுதோ அல்லது வேட்டியாடி சாப்பிட போறீர்கள் என்று பயப்படுதோ, ஆனா பயத்தை அல்லது உங்களை அதை தாக்காம இருக்கிறதுக்கு அந்த பயத்தை நான் அதுக்கு உங்களை கண்ட ஓடுறதுக்கு. அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் மிருகங்களும் எல்லாம் சாதாரணமா தான் பழகினது. 1650 வருஷமா பாவத்துக்கு பிறகும் அதுல ஒரு 100-150 வருஷம் ஆதாமுடைய காலம் முடியும். 130 வயசுல அவர் அடுத்த 3வது மகனை பெற்றவர். சரி, ஒரு 100 வருஷத்தை நாம 120 வருஷம் என்று வைத்தாலும் அந்த 1500 வருஷமா பாவத்துக்கு பிறகும் மிருகங்கள் கொல்லப்பட இல்லை. மிருகங்கள் மனுஷனோட பழகி கொண்டான் இருந்தது. ஆனா எப்ப உலகத்தை கர்த்தர் அழிச்சாரோ அதுக்கு பிறகு அவர் கொண்டு வந்து வச்சார் பூமியில அதுகளுக்கான பயத்தை. அதுக்கு பிறகு அதுகளும் பிரச்சனையாக தொடங்கும். இதெல்லாம் நாம ஏற்கனவே 2 வருஷமா படிச்சிருக்கிறோம். அந்த தேவன் படைச்ச படைப்புகளை குறித்து 2 வருஷமா 24 புத்தகத்துல எழுதினோம். இதெல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கிற பாம்பு அந்த 2 கோரப்பல்ல நிறுத்தி கொண்டிருக்கிற அந்த புத்தகங்கள் எல்லாம் நான் இதுகளை பற்றி எல்லாம் அந்த விஷம் எவ்வளவு நல்லது என்ற விடயங்கள் எல்லாம் அதை கதைச்சிருக்கிறோம். அது பாவத்துக்கு பிறகு அந்த பல்லு முளைச்சதா, இல்லாட்டி தேவன் படைக்கலையே அதை படைச்சிருக்கிறாரா, இல்ல அது பாவத்தால உருமாறினதா. அப்ப பெண்டாவுக்கு பாம்பை விட சரியான அந்த நீட்டான பல்லுகள் இருக்கு பெண்டா. அப்ப அதுகள் என்னத்துக்கு அந்த பல்லு இருக்குது? அப்ப அதுகளுக்கு தெரியும் பெரிய இந்த கேன் என்ன மூங்கில் மாதிரி இதுகளை கிழிச்சு எடுக்கிறதுக்கு அதுகளுக்கு அந்த மாதிரி பல்லு தான். அது மனுஷரை சாப்பிடறதுக்கு இல்ல கடவுள் அதை படைச்சது. அதுகள் புல் பூண்டு இதுகளை சாப்பிடறதுக்கு கடவுள் அதை படைச்சது. அதனால பாவத்தால இல்ல அந்த மாதிரி வேட்டப்பல்லுகள் வந்தது என்றதெல்லாம் நாங்கள் அங்க டீல் பண்ணிடுறோம். இதுல வேட்டப்பல்ல எல்லாம் கிழிச்சு எடுக்கிறதுக்கு நாம இறைச்சி சாப்பிட கடவுள் வேட்டப்பல்ல படைக்கல. அவர் படைச்ச மரஞ்செடி கொடி புல் பூண்டுகள் இருக்கிற கடினமான பகுதிகளை கிழிச்செடுக்கிறது அவர் அதை படைச்சார். அதுல இதுக்கும் பாவத்துக்கும் நேரடியான சம்பந்தம் இல்ல. தேவன் படைச்சதெல்லாம் நல்லதா தான் இருந்தது. அதுல அந்த வெஸ்டிகல் ஆர்கன்ஸ் எல்லாம் சில அந்த எங்களோட உடல் உறுப்புகள் இருக்கிற சில விஷயங்கள் நாம பயன்படுத்துறது இல்ல. இப்ப ஆணுக்கு இருக்கிற இந்த மார்பகத்தில் இருக்கிற அந்த 2 முளக்காம்புகள் சின்ன அது என்னத்துக்கு? அப்ப பெண்களுக்கு சரி ஓகே, இது ஆண்களுக்கு ஏன்? இப்படியான இந்த விஷயங்கள் கடவுளை நம்பாதையாக்கள் இதுகள் கடவுளை ஒரு பர்பஸ் இல்லாம படைச்சிட்டார் என்று சொல்லிக்கொண்டு வர்றதுக்கு அவர் பயன்படுத்திக்கலாம். அப்ப நாங்கள் இந்த வெஸ்டிகல் ஆர்கன்ஸ் என்னத்துக்கு நமக்கு தெரியாதபடியே நீ அப்படி சொல்லலாது. ஏன்னா நமக்கு தெரியாத பல விஷயங்கள்ல இன்னும் நமக்கு எவ்வளவு நன்மை இருக்கு. கர்த்தர் சொல்றது மட்டும்தான் உண்மை, எந்த மனுஷனும் பொய்யன் என்போமாக என்று சொல்லி நாங்கள் அதுல எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆகையால தேவன் படைச்சது எல்லாம் நல்லது, ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடும் ஏற்றுக்கொள்ளப்படுமானால், ஜபத்தோடும் அது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கல, ஜபத்தினாலும் வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். எடுக்கிற மருந்தோ எடுக்கிற சாப்பாடுகளோ கடவுளே இதை நீர் படைச்ச நோக்கத்துக்காக இத உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு எடுக்கிறேன் ஆசீர்வதியும். வசனத்தால கடவுளே உங்களுடைய வசனம்தான் எங்களுக்கு உயிர், எங்களோட சாப்பாடு இல்ல நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு அவசியம். ஆண்டவரே சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பார். 40 நாள் 80 நாள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஆண்டவர் மோசேயையும் பிறகு 40 நாள் எலியாவை அவர் வனாந்தரத்தில் கொண்டு போய் நடக்க பழக்கியும், கிறிஸ்து 40 நாள் அவர் சாப்பாடு இல்லாமலும் இந்த மண்ணுலகில நாம நினைக்கிற அத்தியாவசியம் மனுஷனுடைய அத்தியாவசியம் உணவு, உணவில் அத்தியாவசியம் கடவுளோட வார்த்தையும் அதால வாழ்ற வாழ்க்கையில அப்படி வாழக்கல கடவுள் எங்களுடைய சில தேவையான நேரங்களில் சாப்பாடு இல்லாத நேரங்களில் வாழ வைப்பார்ன்றதுக்கு அவர் வாக்குறுதி வந்திருக்கிறார். அதுல வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போவேக்கல அவர்களுக்கு தேவையான அவ்வளவு போஷாக்கான சாப்பாடும் இருக்க இல்லை. அவர்கள் சாப்பிட்டது ஒரே சாப்பாடு தான், வானத்திலிருந்து பெஞ்ச மென்னா. அந்த கார்போஹைட்ரேட்டை 40 வருஷமா சாப்பிட்டு வழியால அவங்க ஒபிசிட்டியாயும் வர இல்லை, அவங்களுக்கு சுகரும் கூடுனது இல்லை. அவங்க ஐயோ இது இப்படி கிடக்குது ஒரே சாப்பாட்டு சாப்பிட்றாங்க, அவங்க ஃபுட்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை. வேற இறைச்சி கேட்டாங்க சரி அதை
அது ஆண்டற்ற பராமரிப்புல தங்கியிருந்து அவற்றை ஞானத்தை விளங்காம அது தந்தாத்தான் அலையும் படிக்கிட்டாங்க. ஆண்டு திண்டு சாகுங்கன்னு சொல்லி கொடுத்து போட்டு சாகடிச்சவர். அதுல கடவுள் அவர் சொல்ற, நான் உங்கள் இந்த வார்த்தையால பிழைப்பியல், நீங்கள் வானத்தையும் பூமியும் படைச்ச நான் சொல்லி செய்கிறது எப்பயுமே நல்லது. அதனால அது போதும் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் இச்சிச்சு கேட்க வலிக்கிட்ட அழிவியல். அதுல தேவன் சாப்பாட்டாலதான் மனுஷன் வாழுவான் என்று ஆண்டவர் படைக்க இல்லை. சாப்பாடு எங்களுக்கு அவசியம், அது இல்லாமலே கர்த்தர் வாழ வைக்க முடியும். அப்படி மனுஷரை அவர் வாழ வச்சு காட்டி இருக்கிறார். அதனால சாப்பாட்டால இல்ல நாங்கள் உயிர் வாழ்றது, கடவுளுடைய மக்கள், பரலோக குடியுரிமையாக்கள் எங்களது எல்லாம் சாப்பாட்டால இல்ல நாங்கள் வாழ்றது, கடவுளுடைய வார்த்தையால. அவர் கட்டளையிட்ட வாழுவோம். அவர் எவ்வளவு வடிவா நாம போஷாக்க சாப்பிட்டாலும், அவர் நல்ல எக்ஸசைஸ் செய்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் என்று சொல்றதுல சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாலையும் பொசுக்கண்டு எடுத்து போறதுக்கு அவரால் முடியும். அப்படி கனவே சாப்பாடும் இருக்கிறார். ஆனாலே அவர் அதாவது அவர் பொய்யாக்குறார். டாக்டர்ஸனுடைய இவர்களுடைய சாப்பாடுல இல்லையா உயிர், நான் தான் மூச்சை வச்சிருக்கிறேன், வா என்ற வர வேண்டிய எல்லாம் தானியில நல்லா விளைவிச்சா நீர் எங்களுடைய மூச்சுகளை உங்களுடைய கையில பிடிச்சு வச்சிருக்கிறேன். நேபுகாத்நேச்சார் அவர் பிடிச்சு வச்சிருக்கார் மனுஷருடைய மூச்சை. அவர் கைய நீட்டினா அது சரி, அவர் இழுத்தாருன்னா சரி, முடிஞ்சு. அதுல அந்த அளவுக்கு கடவுளுடைய அந்த உணவு அதே நேரம் அதே கடவுள் எங்களுக்கு படைச்சது எல்லாத்தையும் படைக்கப்பட்டிருந்தா நீங்கள் என்ன நம்பி ஜபத்தோடையும் வேத வார்த்தையோடையும் சாப்பிடலாம். என்ன நம்பி உங்களுடைய உடலை பாதுகாக்க தேவையான அந்த மருந்துகள் எடுக்கலாம். எசேக்கியா ராஜாவுக்கு எல்லாம் நமக்கு தெரியும், அவனுக்கு பெற்று போட்டான், அவன் சுகம், அவன் பூமிக்குரிய கூடாரம் சுகம் அடைஞ்சது. கர்த்தர் சொன்னார், அதை போய் செய்ய அவனுக்கு சொல்லி அதை பற்றி போட சொல்லி, அது அது என்ன இலையா, இன்னும் ஒரு மருந்தோன்ற ஒரு விஷயம் அவர் கதைக்கிறார் இல்ல, அத்தி இலையால பற்று போடுறது. அதுல அந்த மருத்துவ தான் படைச்சிருக்கிற விஷயங்களை எதை செய்ய சொல்லி கட்டாயம் அது அத்திய மட்டும்தான் இருக்கணும்ன்றதுல தேவன் அவர்களுக்கு கிடைப்பெறவா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் சொல்லி முடிச்சார். அதை இன்னும் ஆராய்வதை வேற ஒரு நமக்கு இருக்கலாம். ஆனா தேவன் பல விஷயங்கள் அப்படி படைச்சு, அதை நம்ம சொல்றோம் எங்களுடைய பூமிக்குரிய கூடாரத்துக்குரிய சாப்பாடோ, அடுத்தது மருந்தோ, அடுத்தது பாதுகாப்போ, அடுத்தது சௌகரியமான வாழ்க்கையோ, அல்ல சௌகரியமான சாப்பாடுகளோ. ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போயிட்டு அவர் சொன்ன, நீ நல்லா சாப்பிடுவேன், பாலும் தேனும் அல்லது நீ நினமும் கொழுப்பும் சாப்பிடுவேன். அதுல ஆண்டவர் அவங்களுக்கு வடிவா அவர் சௌகரியமா வாழ்றதுக்கு அவர் பல விஷயங்கள் அவர் கொடுத்திருந்தார். நீ எனக்கு கீழ்படிஞ்ச இந்த வார்த்தைக்கு நடந்துச்சா நீ சௌகரியமா சாப்பிடுவேன், சௌகரியமா வாழுவேன். இதெல்லாம் ஆண்டவங்க கதை கேட்கல. அது பிலிப்பியர் 3:19 எதிரானதா இல்ல. அதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம். 3:19 பூமிக்கு அடுத்தவர்களை சிந்தித்தல் என்பது எங்களுடைய சரீரத்துக்குரிய பாதுகாப்பு, உணவு, மருந்து, சௌகரியங்களை பற்றி யோசிக்கிறத கருத இல்லை. அடுத்த விஷயம், அடுத்த விடயம் சக சகோதரர்களுடைய குறைவுகளை பற்றி சிந்திப்பதும், சக சகோதரர்களுடைய குறைவுகளை அல்லது தேவைகளை பற்றி சிந்திப்பதும், அவற்றை நிவர்த்தி செய்ய சிந்திப்பதும் அவசியம். உண்மையில அதை எழுதவனும் அது பூமி கருத்துகளை பற்றி சிந்திப்பது அல்ல என்றால் சின்னாக்களுக்கு பெரிய சாப்பிடக்கூடிய நான் அதை அப்படி முடிக்கிறேன். சக சகோதரர்களுடைய தேவைகளை பற்றி சிந்திப்பதும் அதை நிவர்த்தி செய்ய சிந்திப்பதும் மண்ணுலக மனநிலை அல்ல. மண்ணுலக மனநிலை அல்ல. உங்களுடைய விசுவாச அறிக்கை
1689 ஆண்டு விசுவாச அறிக்கையில பரிசுத்தவான்களுடைய அந்நியோனியம் 27வது சாப்டர் நினைக்கிறேன். ஆமா, 27வது அதிகாரத்துல 2வது பேராகிராஃப், பரிசுத்தவான்கள் தமது அழைப்பின்படி பரிசுத்த ஐக்கியத்தையும் கூட்டுறவையும் கடவுள் வழிபாட்டையும் பரஸ்பர பக்திவிருத்தி ஏற்படுத்தும் ஏனைய ஆவிக்குரிய பணிகளில் பேண கட்டுப்பட்டுள்ளார்கள். அத்துடன் இதான் நம்ம பிரசங்கத்துக்குரிய விஷயம். அத்துடன் அவர்கள் தங்கள் ஆற்றலுக்கும் அவசியத்துக்கும் அமைய வெளியான மனுஷனுக்குரிய, வெளியான மனுஷன் என்றது எங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட உடல், அதனுடைய விடயங்கள், அந்த வெளியான மனுஷனுக்குரிய காரியங்களில் அல்லது விடயங்களில் ஒருவருக்கொருவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்க வேணும். ஒருவருக்கொருவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்க வேணும். அதுக்கு எங்களுடைய முத்திராக்கள் கோட் பண்ணிருக்கிற வேதவசனம் அப்போஸ்தலர் 11:29-30. அப்பொழுது சீஷர்கள் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக ஜூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்ப சகோதரருக்கு பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்ற விஷயம் பூமி கருத்துக்களை பற்றி சிந்திக்கிறதல்ல. ஏன்னா அது அப்போஸ்தலனே அதை செய்ய, அப்போஸ்தலர் எழுதின பவுல் அப்போஸ்தலனே அதைத்தான் செய்கிறார். இது எங்களுக்கு தெரியும். இது ஏன் அப்போஸ்தலர் 12:29-30 அவர்கள் பணம் சேகரித்து அனுப்ப வேண்டியதாக வந்தது? பஞ்சம். யாரோட வந்தது? குளோடியஸ் சீசர், கிலவதி ராஜனால வந்த விஷயம். கிலவதி ராஜன் என்ற அந்த சீசாருடைய அரசியல் கொள்கைகளால் ஏற்பட்ட பஞ்சம். இது வறட்சியோ வெள்ளப்பெருக்கோ அல்லது பச்சை புழுவோ வெட்டுக்கிளியோ அரிச்சதால பஞ்சம் வரையில. அவரும் குளோடியஸும் அதுக்கு முன்னுக்கு இருந்த கலிக்யூலாவும், ஏன் அதுக்கு முன்னுக்கும் இருந்த கடைசி காலத்தில் டைபீரியஸும் செய்த அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளால கடைசியில நாடு பஞ்சத்துக்குள்ள போனது. அப்படிப்பட்ட பஞ்சத்திலையும் சபைக்கு அங்க பஞ்சத்தால டிரெக்டா சம்பந்தப்பட்டு பாடுபட்டிருந்த மக்களுக்கு அந்த பஞ்சத்தால பெரிய அளவு பாதிக்கப்படல. ஆனா பாதிப்பு இருக்குது. அந்த தூரத்தில் இருந்த சபையாக்களும் பணம் சேகரிச்சு பவுலப்போஸ்தலர் கொடுத்து அனுப்புறாங்க, கொண்ட குடும்பம் என்று சொல்லி. இதுதான் பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் தர்ம சகாயம் சேர்க்கலாகிய இந்த பணி என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்கு நீங்கள் கொடுங்கடாப்பா, நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணினபடி அதை செய்ய முடியுங்க. மெக்கதோனிய நாட்டு சபைகள், அகாயா நாட்டு சபைகள் எல்லாம் இது ஏற்கனவே செய்திருக்கு. மெசிடோனியாவில் இருக்கிறவன் எல்லாம் செய்திருக்கிறார். நீங்கள் என்ன கொரிந்து சபை இன்னும் தொடங்கையில என்ன நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிருந்த மாதிரியே நான் வரையக்கல, எல்லாம் சேர்த்து வச்சிருங்க, நான் கொண்டு போறேன். இவ பாத்தியா பவுல் இந்த பூமி கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டுறது. உண்மையில் அதனுடைய அர்த்தம் சக சகோதரருடைய குறைவுகளை தீர்க்கிறதுக்காக காசு சேகரிக்கிறதும் பண உதவி செய்யறதும் சாப்பாடுகளை அனுப்புறதும் அதை பற்றி யோசிச்சு நாம திட்டமிடுறதும் பூமிக்குரியதை பற்றி சிந்திக்கிறதா இல்ல. அதான் அநேக முடிவு அல்ல. அதுல இந்த விஷயத்தை நாங்கள் சொல்றோம். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லேக்களையும் கலாத்தியர் 6:6 கலாத்தியர் 6:6 கலாத்தியர் 6:6 அது 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 இருக்கட்டும். அந்த வசனம் அடுத்ததுக்கு நான் சொல்றேன். நாம இதை எடுப்போம். ஒன்று ஜோவான் அல்ல, ஒன்று ஜோவான் 3:17 1 ஜோவான் 3. ஜோவான் அதை பற்றி எழுதியிருக்கல. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, குறைச்சல் என்று சொல்றது தேவையா, அவருக்கு சாப்பிட அல்லது உடுத்த அல்லது அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றத்துக்கு அவசியங்கள் முக்கியமா, அதுகளை நிறைவேற்றத்துக்கு அல்லது அவருடைய பிசினஸ்ல ஒரு தொய்வு, அவர் அதால சில குடும்ப வருமானங்களை கொண்டு போறதுக்கு இப்ப முடியதில்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் வரையக்குள்ள தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? அல்ல இது இல்லையடா அன்பு. சகோதரனுக்கு குறைச்சல் வரையக்குள்ள உன்னிட்ட அதை நிவர்த்தி செய்யறதுக்கு இயலுமை இருக்குன்னா அதை செய்ய.
அதே சகசவனுடைய குறைச்சல், சகசவனுடைய உலகத்துக்குரிய அலுவல்கள், அவங்களுடைய பிசினஸ், அவர்களுடைய வேலைகளை குறித்து நாங்கள் அவதானிச்சு அதுக்காக ஜபிச்சு தேவை என்று சொன்னா நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யறோம். அது பண உதவியோ அல்லது ஏனைய உதவிகள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ, இப்படிப்பட்ட விடயங்களை பற்றி யோசிக்கிற அந்த சிந்தனை இதனுடைய அர்த்தம் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறது அல்ல. அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணவா? அது பரிசுத்த அப்போஸ்தலரால அதுல கட்டளையிடப்பட்டிருக்கு, அதை செய்ய சொல்லு. அப்படி இல்லாட்டி உன்னில கடவுள் அன்பே இல்லையென்று அவங்க அனத்தமா எங்களை சபிக்கிறாங்க. நீ என்ன சொன்ன உன்னை கடவுள் அன்புல இருக்கண்டு, உன்னை சகோதரன் இவ்வளவு குறைச்சல இருக்கிறாங்க தெரிஞ்சும் சட்டம் போடாம இருக்கிற உன்னிட்ட இயலுமை இருக்கத்தக்கதா? அப்ப என்ன பூமிக்குரியவர்களை பற்றி யோசிக்க வேணும் நாம அல்ல. பூமிக்குரியவர்களை பற்றி யோசிக்க, பூமியில வாழ்றவன் பூமிக்குரிய சகசகோதரனை பற்றி யோசிச்சாதானே அதை பற்றி பூமிய, அதாவது மண்ணுலக யோசனை, மண்ணுலக சிந்தனை நாம சகசகோதரனை பற்றி யோசிக்கிறது, அதோட குறைவை நிறைவாகிறது யோசிக்கிறது அல்ல. அல்ல அடுத்த சத்தியம், அடுத்த சத்தியம் இறைவார்த்தை பணியில் ஈடுபடுபவர்களை, இறைவார்த்தை பணியில் ஈடுபடுபவர்களை இறைவார்த்தை பணியில் ஈடுபடுபவர்களை தாங்குவது, தாங்குவது ஆடுகளினுடைய கடமை, ஆடுகளினுடைய கடமை. இறைவார்த்தை பணியில் ஈடுபடுவர்களை தாங்குவது ஆடுகளினுடைய கடமை. அது மண்ணுலக மனநிலையே அல்ல, அது மண்ணுலக மனநிலையே அல்ல. இதை குறித்து நாம விசுவாச அறிக்கை 25வது அதிகாரம், 26வது அதிகாரம் திருச்சபை, 26வது அதிகாரத்தில் 10வது பத்தி, 10வது பத்தியில மேய்ப்பர்களுடைய கடமையை பற்றி எங்கள் போதகர்களை அல்லது இறைவார்த்தை பணியில் ஈடுபடுவதை பற்றி எங்களுக்கு கதைக்கு, கிறிஸ்துவின் சேவையில், கிறிஸ்துவின் சபைகளில் இறைவார்த்தை பணியிலும் ஜெபத்திலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு மந்தைகளின் ஆத்துமாக்களுக்கு வெளிப்படுத்த அவருக்கு கணக்கு கொடுப்பது மேய்ப்பர்களுடைய வேலை. அவர்கள் பணிபுரியும் சபைகள் அவர்களுக்கு சகல தகுந்த மரியாதை அளிப்பது மட்டும் அல்லாது அவர்களுக்கு போதிய வளம் இருக்கும்படி அவர்களின் சகல நல்ல விடயங்களுக்கும் தமது இயலுமைக்கு தகுந்தபடி இவ்வுலகுரிய தொழில்களில் அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடியும் மற்றவர்களை விருந்தோம்பல் செய்வதற்கான இயலுமை கொண்டிருக்கவும் தக்கதாக கொடுக்க வேண்டியது கடமையாகும். அயல இருக்கு எங்களுக்கு தெரியும். அவர்கள் 20, 21வது வசனங்களை அந்த கோட் பண்ணியிருக்கிறோம். 20வது அந்த ரெஃபரன்ஸ் 1 தீமோத்தேயு 5:17-18, 1 தீமோத்தேயு 5:17-18. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை ஸ்பெஷலா, விசேஷமா இறைவார்த்தை பணியில் உபதேசிக்கிறதில் பிரயாசப்படுகிறவர்களை டபுள் ஆனர், இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கனம் என்று சொல்றது நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், எங்களுடைய அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் நாம பாங்குகளால மட்டும் மரியாதை அல்ல, அந்த கனமும் இருக்கத்தான் வேணும். அதெல்லாம் அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான, ஈவன் அவர்கள் மற்றவர்களை அவர்கள் விரும்பாமல் செய்யறதுக்கு இயலுமை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக சபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களுக்கு அப்போஸ்தலர்களாக பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதைத்தான் உடனடியாக அவர் அடுத்தது தொடங்குகிறார், போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாயாக. அப்படி என்றா வாயும் பயிரையும் பற்றி அங்க கதைக்க தொடங்குறார். மரியாதை ஓகே, எஸ் பாஸ்டர், ஓம் பாஸ்டர், போதர், ஓம் கட்டாயம் செய்கிறோம், குட் மார்னிங் போதர் என்றதெல்லாம் நல்ல விஷயம். வாய்க்கும் வயிற்றுக்கும் என்னப்பா?
அதுல நம்ம அவன் வீட்டுக்கு வாழ்ந்து போறவங்களை விருந்தோம்பல் செய்யறதுக்கு என்னப்பா, அதனால ரெட்டிப்பா பேமெண்ட், ரெட்டிப்பான கணம் கொடு அவங்களுக்கு. அது யாருக்கு? இறைவார்த்த பணியில விசேஷமா இறைவார்த்த பணியில பிரியாசப்பட்டு போதிக்கிறவனுக்கு அல்ல. அப்ப இறைவார்த்த பணி செய்யாத மற்ற அந்த மூப்பர்களுக்கு மரியாதை இருக்குது. ஆனா இறைவார்த்த பணியோட சம்பந்தப்பட்டவனுக்கு டபுள் ஆன கொடு. அதுல இது அந்த முக்கியமான வசனம். அது நேரம் கலாத்தியர் 6:6 நான் வெள்ளன சொன்ன மாதிரி அல்ல. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசமாதிருங்கோ தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை யாருப்பான். இந்த மோசம் பரியாசம் பண்ண தேவன் ஆண்டவரை ஃபூலாக்கோ. இதான் அந்த வசனம். டோன்ட் மேக் காட் ஃபூல், டோன்ட் மேக் காட் ஃபூல். கடவுளை இங்க ஒரு முட்டாளாக்க யோசிக்கிறாங்க. அது கர்த்தர் இருக்காரு, அவரை பார்த்து கொள்ளுவார், அது கடவுளுடைய ஊழியக்காரர், அவர் கனப்படுத்துவார், அவர் அதை செய்வார். இப்படி இந்த விசக்கதை வச்சுக்கொண்டு கடவுளை பைத்தியக்காரன் ஆக்கிறாங்க. எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பியல். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டா மனுஷன் எதை விதைக்கிறானோ அது அறுப்ப. ஓ நீ சொல்லுறியோ சரி, அப்ப நீயும் இந்த குடும்பமும் நீயும் எப்படி சாப்பிடுற எப்படி இருக்கிறன்னு பார்ப்போமே. இதான் நாங்க ஆர்கியூமெண்ட். டோன்ட் பி டிசீவ்ட். இந்த கதைகளை சொல்லி உங்களை நீங்களை ஏமாத்திடாங்க. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகலத்திலும் பகிர்ந்து கூடும். அப்ப இதுகளெல்லாம் இதை பத்தி கதை கேட்கல. நாம என்ன எந்த உலகத்தை பற்றி கதைக்கிறோம்? இந்த உலகம், இந்த பூமிக்குரிய விடயத்தை பற்றி கதைக்கிறோம். பூமிக்குரிய சாப்பாட்டை வைத்த வாயை பற்றியும் கதைக்கிறோம். ஆனா அதுகள் மண்ணுலக மனநிலையே அல்ல, மண்ணுலக மனநிலை அல்ல. அதை குறிப்பாக இறைவார்த்த பணியில ஈடுபடுகிறவர்களுக்கு அவர்களை தாங்கள் அல்ல அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் அது மண்ணுலக மனநிலை குறிப்பதல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலேயே, பிலிப்பி நிருபத்திலேயே 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கல, 3ஆம் அதிகாரத்தில் அவர் இதை சொல்லி போட்டு 4ஆம் அதிகாரம் இந்த லெட்டர் எழுதுறோம். அது முக்கியமான அந்த ஒரு விஷயம் தான். 10ஆம் வசனம் 4:10 என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலர்ந்தபடியா. அதனை விசாரிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறதோ? நோ நோ நோ. போவதற்கு என்ன தேவை, என்னத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், என்ன விஷயங்கள் தேவைப்பாடு இருக்குது, இதைத்தான் அந்த விசாரிக்கிறேன்னு சொல்றது. என்ன சுகமா இருக்கிறீங்களோ என்று கேட்கல. நம்முடைய அதோட சரி நினைக்கிறேன். நம்ம சுகமா இல்ல, எனக்கு சுகம் இல்லைன்னா அப்ப என்ன செய்யணும்? அடுத்தது என்ன சுகம் இல்லை, என்ன எப்படி, அப்ப அதுக்கு என்ன செய்யறீர்கள், என்ன நாங்கள் செய்யலாம் என்ன என்று சொல்லி அடுத்த நாம யோசிக்கிறது. இதாலே சில பேர் என்ன இப்படி இருக்குன்னு கேட்கறதும் இல்லை. நம்ம எனக்கு கேட்டா அடுத்த ஏதாவது செய்யணும் அப்படின்னு சில பேரை பார்த்து இருக்கிறோம். கேட்டா கொடுக்கணும், அதில பேசாம ஒரு சிரிப்போட போய் கொண்டிருக்கிறோம். அதுல சரியான கவனம் இருக்கணும், மோசம் போகாதிருங்கோ. இது இல்ல விஷயம். தேவன் இதுல அப்போஸ்தலன் அந்த ரோம சிட்டிசன்ஸ், அந்த ரோம குடியிருப்பாளர்கள், ரோம குடிய பிரஜா உரிமைக்காரர், அதாவது பிலிப்பி சபையாக்கள், அவங்க மறுபடியும் மெனந்தாங்கன்னா இதுக்கு முன்னுக்கும் அவங்க பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவையானதுல டீல் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு சபை. உண்மையில சபையில பல சபைகள்ல பிலிப்பு சபை சரியான முக்கியமான ஒரு சபை. அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு தங்களை கொடுத்த ஆக்கள், தங்களுடைய பொருள் பண்டங்களில பண உதவிகள் பல செய்த ஆக்கள். அப்ப இப்பயும் திருப்பி உண்மையில பிலிப்பு சபைகள் அவர் சிறையில இருக்கிறார். உண்மையில பவுல் சிறையில இருக்கிறார். இந்த நிருபம் எழுதேக்கல. அப்ப சிறையில சிறவாசம் அனுபவிக்கல. அங்க என்ன தேவை, எப்படி ஆள் இருக்கிறார், என்ன மாதிரி என்றதுக்கு அவங்களை ஆட்களை வச்சு அங்க விசாரிச்சு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்ப நீங்க மறுபடியும் இப்படி செய்யறதுக்கு முகமலர்ந்து நீங்க மனம் மலர்ந்திருக்கிறீங்க. அதுக்கு கடவுளுக்கு நன்றி. எனக்கு இருக்கிற குறைச்சலுக்காக நான் இப்படி சொல்ல இல்ல. உண்மையில நான் எந்த நிலைமையிலும் இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். மனமரம்யமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். எந்த நிலைமையிலும் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். எந்த நிலைமையிலையும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். போதுமாக மனதோட இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். எந்த நிலைமை இல்லாத நிலைமையிலும் போதுமன்று இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். நிறைய இருக்கைகளும் போதுமன்று இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதுதான் நாங்கள் அடுத்த வருஷம் இதனுடைய தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம். அதுவும் போதர் ஜெரமியா பரவுஸினுடைய அடுத்த பிரசங்க தொடர் தான். அதுவும் The Gradual of Christian Contentment. கிறிஸ்தவ திருப்தி என்னும் அரிதான நகை. கிறிஸ்தவ திருப்தி என்னும் அரிதான பவுன்.
இதை பற்றி தான் அந்த பிரசங்கம். அதான் அதனுடைய தலைப்பு. அவர் அதிலே ஏண்டா அவரோட காலத்திலும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. உழைச்சாலும் பத்தேல, திருப்தியா இருக்க தெரியல, இந்த மண்ணுலக மனநிலையில் அதுகளைத்தான் கூட ஜோசிக்க வலிக்கட்டும். அதெல்லாம் யோ இது என்ன நீங்கள் அப்ப கவனிங்க. அப்ப இப்ப நான் முதல் கிளியர் பண்ணி கொண்டு வரேன். வரப்போது அதனுடைய தாக்குதல் சரியான பலமா இருக்கு இதுகள். ஆனா இப்ப ஊழியக்காரர், அதுவும் இரவாத்த பணியில திருவசனத்துல பிரயாசப்பட்டு உபதேசிக்கிறவனுக்கு நாங்கள் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு பற்றி யோசிக்கிறது மண்ணுலக மனநிலையே இல்லை. அத பிலிப்பு சபை அதை யோசிச்சாங்க. அது அப்போஸ்தலனுக்கு அவங்க தெரிஞ்சு சொல்லி இருந்தாங்க, அதை கொடுத்து அனுப்பி இருந்தாங்க. அப்ப அவர் சொல்ற 16வது வசனம், நான் 16, நான் தெசலோனிக்கேயில் இருக்கும் போது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாட இல்லை, உங்களுடைய அக்கவுண்ட்ல கணக்கு அந்த அமௌண்ட் பெருகிறதுக்காகத்தான். அப்ப எங்க அந்த குடியிருப்புல அக்கவுண்ட் பெருகட்டும். உங்களோட பிரஜா உரிமை இருக்கு, பரலோக அக்கவுண்ட், அங்க அக்கவுண்ட்ல முன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வருமாப்பா உங்களுக்கு. அதைத்தான் நான் செய்யறேன். எனக்கு எல்லாம் கிடைச்சது பரிபூர்ணமாக உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிரோதேத்து கையில் வரப்பற்றி கொண்டபடியால் திருப்தியா. அது ஒரு காணிக்க, அது ஒரு பலி. நீங்க சபையார் ஊழிய இரவாத்த பணியாளருக்கு செய்கிறது வேதத்துல அது ஒரு பலி. அது ஏன் பலி? முந்தைய ஆசாரியனுக்கு கொண்டு வர்ற ஆசாரியனுக்கு அந்த பலிப்பொருள்ல அவர்கள் கொடுத்துட்டு போகணும். அது ஆசாரியனும் சேர்ந்து கொண்டு வரணும் சாப்பிடுறது, அல்லது ஆசாரியனுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. அப்ப அது அந்த பலி எல்லாத்தையும் சேர்த்து இது பலியாப்பா. இது இப்படித்தான். இப்ப ஆடு மாடு கொண்டு வரல, நீங்கள் அனுப்புறது, நீங்கள் உதவி செய்கிறது, இந்த பண உபகாரங்கள், உணவு உபகாரங்கள், இதெல்லாம் இந்த உதவி, இந்த பலி அதனால தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவிலே மகிமையில நிறைவாக்கட்டும். அதுக்காகத்தான் நான் குலத்தையும் சொல்றேன். இந்த கடிதமே அதுக்காகத்தான் மெயினா அவர் எழுதினவர். அத அந்த லெட்டர் எழுதியக்கலாம். இந்த விஷயங்களை எங்களுக்கு தெரியும். இந்த லெட்டர்ல இந்த கொருந்து சபையில இருந்த புடுங்குபாடு மாதிரியோ அல்லது கலாத்திய சபையில இருந்த பெற்றும் நெருப்பு பத்தி எறிகிற அவங்கள் தறிகட்டு போன நிலைமை இருக்கும். ஐயோ அந்த நாய்கள் என்ற அந்த அந்த விஷயங்கள் போல வர்ற பல விஷயங்கள் அந்த சபைக்குள்ள பூந்து ஆட்டி படிச்சு கொண்ட மாதிரி இங்க இல்லை. ஆனா இங்கேயும் சில கிரட்ஜஸ், சில விதமான மனமுறிவுகள் சில பேருக்கு இருக்குது. நான் யோதிக்கையாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுறேன் கவனம் என்று இப்ப 4வது அதிகாரத்தில் ஒரு சில பேருக்கு தனிப்பட்ட சில சில முருகல்கள் இருந்தாலும் கொருந்து அல்லது கலாத்தியா மாதிரி பெரும் பிரச்சனை பவுலப்போஸ்தலனுக்கு கொடுத்தாக்கள் அங்க இல்ல, இருக்க இல்ல. அப்படிப்பட்ட அந்த சர்ச்சில் அந்த சர்ச் அவங்க அப்போ தேவ இரவாத்த பணியில சரியான கவனமா இருந்து அவங்களையும் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா இவ்வளவு புடுங்குபாடு இருந்த சபையில அவன் திருப்பி வந்து நீங்க செய்ய நினைச்ச காசை கொடுத்து சேர்த்து வைங்கடா, அப்ப சேர்த்து வைங்கடா, அடே வெக்கமா போயிருமாடா, நீங்க தொடங்குவோம். அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, இரவாத்த பணியாளர் மேல கவனம் இல்லாம இருக்கக்கூடிய சபையில வேற பிரச்சனைகள் பெற்றும் எக்கச்சக்கமாயிருக்கும். அதுக்கான காரணம் இரவாத்த பணியாளர். இதே போல அங்கேயும் இருக்கிற, இதே போல அங்கேயும் சபையை நிலைநாட்டினவர். அதுல அங்க கள்ளபதி தேவையில்லாத மாம்சத்தின் கிரியல் பெரிய இந்த பிரச்சனைகள் வருது. ஆனா அந்த எங்களுடைய போக்கஸ் பரலோகத்துக்குரிய அவைகளை சிந்திக்க கூட சிந்தனைகள் அங்க நிரம்பி இருந்தா இதுகளெல்லாம் குறைய தொடங்கும், குறைஞ்சு கொண்டு போகுது. அது பிலிப்பு சபையில அது இருக்கு. அதுல அந்த விதமாக நாங்கள் அதை நாங்கள் சொல்ல மண்ணுலக மனநிலை என்று. மண்ணுலக மனநிலை எதில் இரவாத்த பணி செய்கிற ஆட்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நாங்கள் எப்படி நிறைவு செய்யலாம், அதுக்கு என்ன செய்யணும் என்று யோசிக்கிறது மண்ணுலக யோசனை அல்ல. அதை வேதம் தெளிவாய். அடுத்த கடைசியான விஷயம், இரண்டாம் பலகை. இரண்டாம் பலகை நமது மண்ணுலக கடமைகளை பற்றி சிந்திக்கவும் நிறைவேற்றவும் கட்டளையிட்டிருக்கிறது. இரண்டாம் பலகை மண்ணுலக கடமைகளை பற்றி சிந்திக்கவும் நிறைவேற்றவும்
எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. கடமைகளை இரண்டாம் பலகையில எத்தனை கற்பனைகள் இருக்குது? 6 கற்பனைகள் இருக்குது இரண்டாம் பலகையில். அந்த 6 கற்பனையும் ஒன்று வீடு, பிறகு நாம சக மனுஷரோட இருக்கிற உயிர் தொடர்பானது, பிறகு சக மனுஷருடைய கற்பு தொடர்பானது, பிறகு குறிப்பாக எங்களுடைய சொத்துக்களை பெருக்கிறதும் இல்ல, எங்களோட உழைப்புகள் ஊடாக நியாயமான முறையில் சொத்துக்களை மற்றவர்களுடைய சொத்துக்களை குறித்து நாம கவனமாக இருக்கிறது இல்ல. பிறகு 9ஆம் கற்பனை எங்களுடைய மற்றவர்களுடைய நட்பெயரை குறித்து கவனமாக இருக்கிறது. 10ஆம் கற்பனை எங்கள்கிட்ட கடவுள் இருந்ததை குறித்து திருப்தியா இருக்கிறது, மற்றவர்களுடைய நன்மைகள்ல சந்தோஷப்படுறதும் அவசியம். அப்ப இதெல்லாம் என்ன யாரை பற்றி சிந்திக்க சொல்ற? அயலாரோட இந்த மண்ணுலகில வாழ்ற அயலாரை பற்றி சிந்திக்கவும் எங்களை பற்றியும் சிந்திக்க தான் சொல்ற. அப்ப இது கட்டளை இருக்கிற மண்ணுலக விஷயங்கள்ல 6 கற்பனை டீல் பண்ணி கொண்டிருக்குது இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்களோட. அப்ப மண்ணுலக சிந்தனை வேண்டாம், மண்ணுலக சிந்தனை வேண்டாம், நீங்க பூமி கருத்துக்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னது இதை அல்ல. 6 கற்பனைகளை பற்றி சிந்திக்கிறதும் அது கதைக்கிற கட்டளைகிற கடமை என்ன, அது தடுக்கிற பாவம் என்ன, இதுகளை குறித்து சிந்திச்சு அதை பரிசுத்தப்படுத்துறது கடவுள் வச்சிருக்கிற விஷயங்கள் என்ன என்றதை குறித்து சிந்திக்கிறதுக்கு பேர் மண்ணுலக மனநிலை அல்ல, அது பரலோக மனநிலை. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கட்டளைப்பட்டிருக்கு மண்ணுலகத்தை எப்படி வாழணும் என்றது. அந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது இந்த மண்ணுலகிலிருந்து நாங்கள் வாழறோம். அதில் குறிப்பாக 8ஆம் கற்பனை 8ஆம் கற்பனை போதிக்கிறது என்ன? 8ஆம் கற்பனை என்ன? களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய். 8ஆம் கற்பனை நமக்கு கட்டளை தேவைப்படுத்துறது என்ன? எம்முடைய செல்வங்கள். இந்த தொடங்கிட்டோம் நாம சொத்துக்களை பற்றி தான் கதைக்கிறோம். எம்முடைய செல்வங்கள், அயலவருடைய செல்வங்கள் நேர்மையோடு சம்பாதிக்கப்பட்டு அதிலும் பெருக்கும். எப்படி பெருக்கிறது, நேர்மையோடு எப்படி சம்பாதிக்கிறது, அது கெட்ட வச்சுக்கிற வழிகள் என்ன என்பதை குறித்து படிக்கிறது, அதை குறித்து சிந்தனை எடுக்கிறது மண்ணுலக மனநிலையா இல்ல. அப்ப அயல கட்டளையிட்டு இருக்கிறார் செய்ய சொல்லி. Then we have to think, then we have to mind it. இந்த கவனம் எங்கே என்று நாம கவனிக்க வேண்டியிருக்கு. அதுகளே எல்லாம் இந்த பூமியில தான், இந்த பூமிக்குரிய அந்த விடயங்களையும் தான். அப்ப பிலிப்பியர் 3:19 ஒரு காலம் 10 கற்பனைக்கு எதிராக போக இல்லை, குறிப்பாக 2ஆம் கற்பனைக்கு எதிராக போக இல்லை. கர்த்தர் அதை எதா போகுது என்று யாராவது சொன்னா வேதம் விளங்காத கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய சிந்தியம் கொண்டிருந்த அப்போஸ்தலனுடைய அந்த கான்டெக்ஸ்டையும் விளங்காம கலைக்கிறோம். நம்ம பரிசுத்தமானதை பற்றி யாராவது யோசிக்கிறோம், அவங்களுடைய அழிவு முடிவு அழிவு. இந்த பரிசுத்தமானதுக்கு எதிராக என்ன நடந்து கொண்டிருக்குது, அதுக்கு மூடலாக கிறிஸ்தவத்தை பயன்படுத்துறாங்க. கடவுளுடைய மகிமையை குறைச்சு தங்கட மகிமையை பெருக்கிறதுக்கான மூடலாக கிறிஸ்டியானிட்டி பயன்பட்டு கொண்டிருக்க தொடங்கத்தை பவுலப்போஸ்தலன் அங்க தொடங்க இவங்களுடைய அந்த யோசனையே கடைசியில தங்கட மகிமை தான்டா. அப்ப அங்கதான் மண்ணுலக மனநில என்ன என்றதை அப்ப வெளிப்பட தொடங்கு. மண்ணுலக மனநில என்ன இல்ல, படைச்சவர் இந்த பூமியில மண்ணுலகத்தை பற்றி அக்கறை எடுக்கிறது மண்ணுலக மனநிலை இல்ல. இந்த பூமியில கடவுள் எங்களுடைய சரீரத்துக்கான தேவைகளையும் மருந்துகளையும் சொகுசான வாழ்க்கையும் வாழறதை குறித்து எடுக்கிற, அதான் சொகுசத்தை நான் சௌகரியம் என்று சொல்றேன், அதை எடுக்கிறது மண்ணுலக மனநிலையே இல்ல. இந்த பூமியில குறைச்சிலுள்ள சகோதரர்களை பற்றி யோசிச்சு அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், அதுக்கு எந்த உழைப்புகள் எப்படி பெருக்கலாம் என்று யோசிக்கிறது மண்ணுலக மனநிலை இல்ல.
இறவத்த பணியில உபதேசிக்கிறவனுக்கு அவன் கவனம் சிதறாம உலக அலுவலில் சிக்கிக்கொண்டு அவனும் ஒரு பார்ட் டைம் ஜாப் அல்லது ஃபுல் டைம் ஜாப் இறங்கி கடைசியில இறவத்த பணியை விட்டுடாம அதை குறைஞ்சு விடாம இருக்கிறது நீங்க கட்டாயம் சப்போர்ட் பண்ணி அதுல அவனுக்கு தேவையான எல்லாத்திலையும் தாராளமா கொடுக்க ஆகிய அதற்கு சபையார் என்ன செய்யணும் யோசிக்கிறது மண்ணில் மனநிலையே அல்ல. கடவுளுடைய உடன்படிக்கையான 10 கற்பனையில 2வது பலகையை பற்றி யோசிச்சு படிச்சு அதுகள்ல அயலவர் மண்ணுலகத்துல விடயங்களை பற்றி நாம சிந்திக்கிறது மண்ணுலக மனநிலை அல்ல, மண்ணுலக மனநிலை அல்ல. அப்ப என்ன முடிவு வாரம் கன்க்ளூஷன்? முதலாவது முடிவு, மெய்கிறிஸ்தவர்களும் வேதபூர்வ கிறிஸ்துவ மதத்துக்கும் தேவ பக்திக்கும் உதவியாக வேதபூர்வ கிறிஸ்தவ மதத்துக்கும் தேவ பக்திக்கும் உதவியாக பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், தேடுகிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், தேடுகிறார்கள். மெய்கிறிஸ்தவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள், தேடுகிறார்கள். வேதபூர்வ கிறிஸ்தவ மதத்துக்கும் தேவ பக்திக்கும் சேவை செய்கிறதுக்காக அதுகளை தேடுகிறார்கள். இரண்டாவது முடிவு, மெய்கிறிஸ்தவர்கள் பூமிக்குரியவைகளை பயன்படுத்துவதை வேதம் கண்டிக்கவில்லை அல்லது கடவுளின் வார்த்தை கண்டிக்கவில்லை. கிறிஸ்துதாமே இந்த சத்தியத்தை நன்றாக நம்முடைய மனதில் பதிக்கவும், இனிமேல் நாம கேட்க போற 50 கிழமையா கேட்க போற மண்ணுலக மனநிலையை சரியாக நாம் விளங்கிக் கொள்ளவும் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.